அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து சரியா கெலியோயால இவங்களோட ஒரு டீம் ஒன்று இறங்கிக்குது. இன்ஷால்லா இவங்க எப்போ வந்தாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்றதை வந்து நான் கேட்போம். அவர்கிட்ட பேரில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்கள் ஷேக் MS அஹமத் ஜுஹைர். நாங்கள் பேருவல மரதான பிரீமியர் லீக்லேருந்து வந்திருக்கின்றோம். 2025 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இலங்கை நாட்டை உலுக்கிய தித்வா புயல் சூறாவளிக்கு பின்னர் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதே போன்று மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எங்களோட பேருவல மரதானே கடற்றொழில் சங்கம் இலங்கையின் மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளம்பிட்டிய கொலன்னாவ அவிசாவெல்ல போன்ற பகுதிகளுக்கு சுமார் 40க்கும் மேற்பட்ட படகுகளை அனுப்பி அத்தோடு 120க்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்களை அனுப்பி வெள்ளத்தில் சிக்கியவர்களை உயிரோடு காப்பாற்றி வந்ததோடு இந்த எங்களுடைய பேர்வலை மரதானே பிரீமியர் லீக் அமைப்பு எங்களுடைய ஊரில் இருக்கின்ற அனைத்து பள்ளிவாசல்கள், இயக்கங்கள், விளையாட்டு கழகங்கள், ஏனைய சமூக சேவை நிறுவனங்களோடு இணைந்து மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் கம்போலையில டவுன் மஸ்ஜித் கல்ச்சரல் ஹால்ல இயங்குகின்ற கம்போல முஸ்லீம் கவுன்சிலுக்கு தேவையான அதிகப்படியான உலர் உணவுகளை நாங்கள் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 வழங்கியதோடு அதே போன்று கெலியோய பகுதி இந்த வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கும் நாங்கள் பெருந்தொகுதி உலருணவுப் பொருட்களை வழங்கியதோடு மற்றும் சுத்திகரிப்புக்கு தேவையான உபகரணங்களை வழங்கி அத்தோடு நின்று விடாமல் நாங்கள் இன்று 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த பகுதிக்கு சுமார் 120க்கு மேற்பட்ட தொண்டர்களை அழைத்து வந்து நாங்கள் சுத்த பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற சந்தோஷமான செய்தியை நாங்கள் உங்களுக்கு குறிக்கோளோடு இந்த பகுதியில் சுத்திகரிக்கும் பணியில் ஈடுபடுவதற்கு 120 அல்ல 1200 ஆட்கள் வந்தாலும் அதனை சுத்திகரிக்க முடியாது. ஆகவே இந்த பகுதிக்கு ஏனைய பகுதிகளில் இருந்தும் தொண்டர்கள் வந்து இந்த பகுதிக்கு கூடுதலான அளவு அவங்களுடைய சுத்திகரிப்பு பணிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த பகுதியிலும் வெள்ளத்தில் ஆப்படாத பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் இந்த சுத்திகரிப்பு பணியில் கூடுதலான கரிசனை காட்ட வேண்டும் என்பதனையும் நாங்கள் எங்களுடைய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்று சொல்லணும். உண்மையிலே இதில் பார்க்கும்போதோ எல்லாருமே கல்யாணம் முடிச்சு புலோலுமிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு வந்து இந்த ஒரு தியாகத்தை வந்து செய்யறது வந்து ஒரு லேசான இந்த உள்ளங்கள் வராது உண்மைக்குமே. அதாவது இதில் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு சமூகத்தில் வந்து நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் வந்து ஃபோட்டோவுக்காகவும் வீடியோவுக்காகவும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வேறு வேறு விஷயங்கள் வந்து பணின்னு சொல்லி பேரில் செய்கிறாங்க. உண்மையாக பணியை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் கூட இதை எடுக்கிற நோக்கமே வந்து எங்களையே பார்த்துட்டு இன்னொரு சமூகம் வந்து இதுக்கு பிறகு வளர்கிற சமூகம் அதே மாதிரி நிலைமைக்கு போகணும் ஒரு மோட்டிவேஷன். நாங்கள் மௌத்தாயினா காலத்தில் கூட வந்து அவங்க ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறது மெயின் நோக்கமும். மாஷாலான்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துன்னு வந்து 3 டீமாக வந்து ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு ஊர் மக்களாக ஆக்கி தராங்களா அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டீம் வந்து உருவாகி ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்க ஹாஜி. உண்மையிலே எங்களோட பேருவல மரதான பிரீமியர் லீக் அமைப்பு இந்த வெள்ளத்தினால் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி நிவாரணப் பொருட்களை நாங்கள் ஒரு நிலையத்தை அமைத்து சேகரிக்க ஆரம்பித்த பொழுது எங்களுடைய ஊரில் இருக்கின்ற மக்கள் அள்ளி எங்களுக்கு உணவுப் பொருட்களையும் தம்மால் ஆன முடியுமான அளவு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் எங்களுக்கு உதவி செய்கின்றார்களோ என்று எண்ணும் அளவுக்கு எங்களுக்கு பொருளாலும் பணத்தாலும் எங்களுக்கு உதவினார்கள்.